போது ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய கை கால்களை நீட்டுறதோ இல்ல தலையை காமிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க. உங்களுடைய உடைமைகள் நீங்க கொண்டு வந்த அந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. பணத்தையும் செல்போனையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சந்தோஷமா நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்ட்டுதான் ரயில்வே போலீஸ் ரொம்ப விரும்புறாங்க. அதுக்கு போலீஸ் பப்ளிக் கலெக்டர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ராக் கிராஸ் பண்ணாதீங்க. ட்ராக் ட்ரெயின் போறதுக்கு மட்டும்தான் தவிர நம்ம கிராஸ் பண்றதுக்கு இல்ல. முடிஞ்ச வரைக்கும் படிக்கட்டையும் நகம் படிக்கட்டையும் நீங்க ஏறி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல ட்ராக் அப்படிங்கிறது திரும்ப வாங்கலாம். ஆனா நம்ம உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வாங்க முடியுமா? அது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ட்ராக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு பயந்துக்கிட்டு சரியா நம்ம படிக்கல, நம்ம எப்படி எக்ஸாம்ஸ் எழுத போறோம் அப்படின்ட்டு வாழ்க்கையில விரக்தியில ஏதோ சின்ன விஷயத்த கூட ஏமாற்றத்தை கூட அவங்களால தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னா ட்ராக்ல இதுல மாணவர்கள் ஸ்பெசிபிக்கா பெரியவங்களும் இருக்காங்க. ட்ராக்ல தவறான முடிவை எடுத்துக்கிறாங்க. வாழ்க்கையில நம்ம நின்று சாதிக்கணும். சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்காக சொல்றேன். அதாவது கஃபே காஃபி டே நிறுவனர் சித்தார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காஃபி டே நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நிறுவனம் நிறுவனத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா 7,000 கோடி கடன் வாங்குறாரு. அந்த கடன் சுமையை தாங்க முடியாம தற்கொலை செஞ்சு செத்துட்டாரு. அவங்க மனைவி மாளவிகா எக்கே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ரிக்வெஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா நான் இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3 வருஷத்துல 3,000 கோடி கடன் அடைக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய கணவர் இருந்திருந்தா 7,000 கோடி கடனையும் அடைச்சிருக்க முடியும். வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்களே இல்லைங்க. வாழ்க்கை என்பது ஒரு வரம். அழகான வாழ்க்கைய அழகான மனுஷ வாழ்க்கைய நம்ம கஷ்டமான சூழ்நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போக கூடாது. மாணவர்கள் நின்று சாதிச்சு காமிக்கணும். பல தோல்விகள் மட்டுமே ஒரு வெற்றிக்கு துணையா இருக்க முடியும். அதை நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க.